இந்த ஃபைலோட நடவடிக்கை என்ன அப்படின்றது பொதுமக்கள் பார்வைக்கு வராமலே போயிடும். இவங்க இந்த சட்டத்தை நீக்கினாலோ அல்லது நீர்த்து போக செஞ்சாலோ அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா, பொதுவெளியில யாருக்குமே பொதுமக்களுக்கு சாமானிய மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தல அப்படின்னு சொன்னா இந்த சட்டத்துடைய ஒரு முதுகெலும்பே உடைக்கப்படும். இது சாமானியனுக்குள்ள சட்டம் கிடையாது. அது யாருக்கு வழிவகுக்கும் அப்படின்னா பெரும் முதலாளிகள், பெரும் பணக்காரர்கள், அவங்களுக்குரியதா இது மாறி போயிடும். பிளாக் வோல்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொன்னா, RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இது இன்னைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொருளாதார நிலைக்குழு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சட்டத்தை ரத்து பண்றதுக்கோ அல்லது நீர்த்து போக செய்யறதுக்கோ உண்டான விஷயங்கள் அதை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்னைக்கு என்ன நடந்தது, என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு விரிவா வீடியோல பார்க்கலாம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு நம்ம அரசியல் அமைப்பு, அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற ஒரு ஜனநாயக ஆயுதம் தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். இது 2005 கொண்டு வரப்பட்டது. அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கம். நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு அறிக்கை என்ன சொல்லுது, 25/26 2025, 26ஆம் ஆண்டு தாக்கல் பண்ணின அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எக்கனாமிக் சர்வே முன்வைத்துள்ள இந்த RTI பற்றின விஷயத்த மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த அரசாங்கம் என்ன முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட பார்வையில ஒரு கொள்கை முடிவை எடுக்கும் போது அதிகாரிகள் சுதந்திரமாக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய அஞ்சுகிறார்கள். அரசாங்கத்தோட பார்வையில ஒரு கொள்கை முடிவை எடுக்கும் போது ஒரு அரசு அதிகாரி இருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த துறையில என்ன பண்றாங்க, என்ன நடந்திருக்கு, யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாங்க, அல்லது இதோட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சாமானிய மக்கள் யாரா இருந்தாலும் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துல நம்ம போட்டு அந்த விஷயங்களை வாங்கிக்கலாம். இது இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது எங்களுக்கு ஒரு டிராஃப்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிராஃப்ட் நோட்ஸ் அதிகாரிகள் வச்சிருப்பாங்க. இத நாங்க வெளியில வந்துருமோ, இது வெளியில வந்தா ஒரு நடைமுறைக்கே அது சிக்கலாகும். அதனால இந்த சிக்கல் வராம இருக்கணும் அப்படின்னா அவங்க சுதந்திரமா செயல்படணும். சுதந்திரமா செயல்பட முடியாத அளவுக்கு இந்த RTI சட்டம் நமக்கு இருக்கு. அதனால பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அரசு ஒரு வாதம் வைக்குது. நாளைக்கு இந்த விஷயம் வெளியில வந்தது, அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையோ அல்லது மற்ற எல்லா விஷயங்களிலுமே நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இது வெளியில வந்தா சிக்கலாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறதுக்கு தயங்குறாங்க, பயப்படுறாங்க அப்படின்றது இந்த அரசுடைய வாதமா இருக்கு. ஒருவேளை இந்த சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அரசாங்கத்தினுடைய ஒரு ஃபைல் எப்படி மூவ் ஆகுது, எதை வச்சு மூவ் பண்றாங்க, இந்த ஃபைலோட விஷயம் என்ன, இந்த ஃபைலோட நடவடிக்கை என்ன அப்படின்றது பொதுமக்கள் பார்வைக்கு வராமலே போயிடும். அதை நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு தவறான முடிவை ஒரு அதிகாரி பரிந்துரை பண்ணிருக்கிறாரு அல்லது ஒரு டெண்டர் விஷயமாவோ அவங்க என்ன மூவ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு அதிகாரி அவர் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இல்ல அப்படின்னு சொன்னா இது என்னவாகும்னா பொறுப்பு திருப்பாயிடும். இப்ப யாரு இருக்கிறாங்களோ, யார் அந்த துறைக்கு பொறுப்பா இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா பொறுப்பு பதில் சொல்லி ஆகணும். இப்போ இந்த சட்டம் இல்ல அப்படின்னு சொன்னா, அல்லது இந்த சட்டத்தை வெறும் நீர்த்து போக செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அதிகாரி குறிப்பிட்ட துறைக்குரிய ஒரு அதிகாரியோ ஒரு அமைச்சரோ யாராக இருந்தாலும், அமைச்சர் அப்படின்றத விட இந்த இடத்துல அதிகாரிகள் தான் நம்ம சொல்லணும். அந்த அதிகாரிகள் அந்த அந்த பொறுப்பா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சோ அவங்களுக்குரிய அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாம போயிடும். இந்த RTI சட்டம் எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அரசாங்கத்தினுடைய அரசு பணியில, அரசு வேலைகள்ல என்ன மாதிரி ஒரு சுணக்கமே இல்லாம என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வெளிப்படை தன்மை இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தினால மட்டும்தான் இது கொண்டு வரப்பட்டது. இவங்க இந்த சட்டத்தை நீக்கினாலோ அல்லது நீர்த்து போக செஞ்சாலோ அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஃபைலை மறைச்சிடலாம். இது என்ன நடந்திருக்குன்றதை பொதுவெளியில யாருக்குமே பொதுமக்களுக்கு சாமானிய மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தல அப்படின்னு சொன்னா அது அது ஒரு இந்த சட்டத்துடைய ஒரு முதுகெலும்பே உடைக்கப்படும்.
அதுக்குதான் அது சமமாகும். இத வந்து அரசாங்கம் ஏத்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான பின் விளைவுகள் உண்டாக்கும் அப்படின்னா, ஆதாரங்கள் வந்து முடக்கப்படும். ஆர்டிஐ அப்படிங்கிறது வெறும் காகிதமாகும். என்ன காரணம் அப்படின்னா, அது ஒரு பேப்பர். அத வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எந்த உண்மையுமே வந்து நம்ம அவங்க அவங்க நம்ம குடுக்க போறது கிடையாது. நம்ம வாங்க போறது கிடையாது. அப்போ அது என்ன மாதிரியான பின்விளைவை உண்டாக்கும்? எல்லாருமே அதாவது இது இது பொதுவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இது சாமானியனுக்கு உண்டான சட்டம் கிடையாது. நீர்த்து போக செஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். இது சாமானியனுக்குள்ள சட்டம் கிடையாது. அது யாருக்கு வழிவகுக்கும் அப்படின்னா, பெரும் முதலாளிகள், பெரும் பணக்காரர்கள் அவங்களுக்குரியதா வந்து இது மாறி போயிரும். என்ன காரணம்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிற கவர்மெண்ட் வந்து அம்பானிக்கும், அதானிக்கும் அல்லது மத்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக தான் நடந்துட்டு இருக்கிற அரசாங்கமா இருக்கும்போது, இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க, நீ யாருக்கு என்ன குடுக்குற, என்ன செய்யற அப்படின்ற விஷயமே வெளியே தெரியாம போயிடும். அதுக்காக தான் வந்து இந்த வேலையை வந்து இந்த அமைச்சரகம் வந்து பாக்குது. இப்போ இந்த சட்டத்தை வந்து நம்ம நீர்த்து போக வச்சோம் அப்படின்னு சொன்னா, அது மேலோட்டமான தகவல் மட்டும்தான் கிடைக்குமே தவிர, அது தீர்க்கமான தகவலோ, இல்ல எங்கிருந்து என்ன போச்சு அப்படின்ற ஒரு விஷயமோ, ஃபைல் நகர்ற விஷயமோ எதுவும் தெரியாம போயிடும். இது வந்து அரசின் சிந்தனை ஓட்டம். சிந்தனை ஓட்டம்னா டிசிஷன் மேக்கிங். அது யாரு எடுத்தா, யாரால இது வந்து வெளியே வந்துச்சு, யாரு என்ன பண்ணனா அப்படின்ற விஷயம் தெரியாம போயிடும். சோ இது வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியப்படுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு பயம் கொஞ்சமாவது இருக்கிறதுனாலதான் ஏதோ நடந்துட்டு இருக்கு. இப்போ இதையும் வந்து நம்ம முடக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அல்லது ஒரு வெறும் வாய் அளவுல, வெறும் பேப்பர் அளவுல மட்டும்தான் அது இருந்தது. உன்கிட்ட நான் சொல்லணும்ன்ற உரிமை எனக்கு கிடையாது. அதை கேட்கிற உரிமை உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி, அந்த சட்டம் வந்து சொல்லுச்சோ அல்லது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, சாமானிய மக்கள் வந்து எந்த விஷயத்தையும் கேட்க முடியாம போயிடும். அதிகார வர்க்கத்துடைய கை வந்து ரொம்ப ஓங்கிடும். ஒரு உதாரணம் இங்க சொல்ல வேண்டி இருக்கு. சொல்லலாம்னு நினைக்கிறேன். 2016ல வந்து நம்ம டெல்லி முதல்வரா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் வந்து பிரதமருடைய படிப்பு வந்து என்னாச்சு, என்ன டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐ போட்டு கேட்டிருந்தாரு. குஜராத் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆர்டிஐ வந்து கேன்சல் பண்ணி தள்ளுபடி பண்ணிட்டு அவருக்கு 25,000 ரூபாய் ஃபைன் போட்டாங்க. சோ ஏற்கனவே அந்த உரிமை நமக்கு இருக்குன்னு சொல்லும் போதே இந்த லட்சணத்துல இருந்துட்டு இருக்கு இந்த நாட்டுடைய நிலைமை. இனி எந்த உரிமையுமே பொதுமக்களுக்கு கிடையாது, சாமானியனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அது என்ன ஆகும்? இனி அரசாங்கத்துல நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அதிகாரப்பூர்வமா நம்ம கேட்கவும் முடியாது. அவங்க உள்ள பதில் என்னவோ அந்த பதில சொல்லவும் முடியாது. அப்போ இந்த மக்களுடைய அந்த ஒரு அரசாங்கத்தை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்காமலே இருந்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு நாள் பிறந்துச்சா, நம்ம இருக்கிறோமா, உயிரோட தான் இருக்கிறோமா, நம்ம ஏதோ வேலைக்கு போனோமா, சாப்பிட்டோமா, சாப்பிட்டு முடிச்சோமா, வேலையை பார்த்தோமா, தூங்குனோமா, இப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கணும் ஒழிய, மேல என்ன நடந்துட்டு இருக்கு, நம்மள ஆள்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற விஷயமே நமக்கு தெரியாம போயிடும். அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கு. இப்பவும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து எந்தெந்த விஷயம் மக்களுக்கு உண்டான தேவையான சட்டம் என்னவோ அதை ஃபுல்லா நீக்கிடுறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பண்றாங்க. குறிப்பாக வந்து இந்த தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம்னு எப்படி நம்ம சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா தேர்தல் ஆணையர் வந்து நியமிக்கிற பொறுப்புல ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் ஒரு அந்த சிஜே ஜஸ்டிஸ் நீதிபதி, தலைமை நீதிபதி வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த பிஜேபி ஆளுகின்ற ஒரு அரசாங்கத்துல இருந்து ஒரு மெம்பர் இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சிஜே வந்து நீக்கிட்டாங்க. நீதிபதி வந்து அங்க இல்ல. அப்போ இவங்க வந்து மெஜாரிட்டி யாரோ அவங்க சொல்ற ஆட்களை தான் வந்து தேர்தல் ஆணையரா வந்து நியமிக்க முடியும். அப்படிதான் வந்து நம்ம ஞானேஷ்குமார் வந்து நியமிக்கப்பட்டாரு பிஜேபி அரசாங்கத்தால. இப்ப எவ்வளவு ஒரு தில்லுமுள்ளு நடந்துச்சு அப்படின்னு நிறைய நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நிறைய விஷயம் கேதர் பண்ணி வச்சிருந்தோம். நிறைய விஷயம் வெளிப்படுத்தி இருக்கிறோம் மக்களுக்கு. சோ இந்த மாதிரி சூழ்நிலையில ஏற்கனவே இருந்த சட்டங்கள் மக்களுக்கு எது ஒவ்வாமையோ அந்த சட்டங்களை மட்டும்தான் வந்து இந்த அரசாங்கம் கொண்டு வர்றதுல முனைப்பா இருக்குது. அதை தாண்டி அங்க ஒண்ணுமே இல்ல. நம்ம மக்களுக்காக எந்த ஒரு நல்ல விஷயமும் இந்த அரசாங்கம் சட்டத்துல வந்து கொண்டு வரதே கிடையாது. எல்லாமே ரொம்ப தெளிவா வந்து சட்ட திருத்தத்தின் மூலமாகவோ அல்லது சட்டத்தினாலோ மட்டும்தான் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆணையர் விஷயத்துல வந்து சட்ட திருத்தம் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ எதிர்கட்சிகளாகட்டும் அல்லது வேற மக்களாகட்டும், பொதுமக்களாகட்டும் யாருமே வந்து தேர்தல் ஆணையத்து மேல வந்து வழக்கு தொடுக்க முடியாது. அப்படியே வழக்கு தொடுத்தாலும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி தேர்தல் ஆணையர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பிரிவிலேஜ் இருக்கு அவருக்கு. பணியில இல்லாட்டாலும் சரி, அவர் இறக்க நேர்ந்தாலுமே அல்லது இறந்ததுக்கு அப்புறமா கூட எந்த ஒரு கேஸுமே அவர் மேல நம்ம போட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சட்ட திருத்தத்தின் மூலமா ரொம்ப தெளிவா கொண்டு வந்துதான் இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து ஆடிட்டு இருக்கு.
ஆடிட்டு இருக்கோம், ஆண்டுட்டு இருக்கு, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த இடத்துல வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து குரல் கொடுக்கணும். நம்ம நாட்டு அரசாங்கமும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் சேர்ந்து குரல் கொடுத்து இந்த ஆர்டிஐ பிரச்சனைக்கு ஒரு வழி கொண்டு வரணும். என்ன காரணம் அப்படின்னா, எதுவுமே தெரியல அப்படின்னா என்ன ஆண்டுட்டு இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம போயிடும். அப்போ இது ஜனநாயக நாடு. நான் தேர்ந்தெடுத்த அரசு வந்து என்ன பண்ணுதுன்ற விஷயம் எனக்கு தெரியணும் அப்படிங்கறதுல கொண்டு வந்த விஷயம் தான் இது. இதையே அவங்க நேர்த்து போக வைக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ நம்ம மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருந்து அவங்கள்ட்ட அந்த சட்டத்தை வந்து அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தி மறுபடியும் வந்து மக்களுக்கு வந்து பயன்பெறும் வகையில வந்து செய்யணும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.